வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் அங்கே என்று பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் கண்டாவள பிரதேசத்தில் நிற்கிறோம். நாங்கள் கண்டாவள சந்தி என கூட பின்னுக்கு உங்களுக்கு பெயர் பலகையை பார்த்தாலே தெரியும். ஊர் கூடி உண்டு மகிழ்வோம் விளையாட்டு பெருவிழா மிகவும் முக்கியமானது. ஒரு ஊருக்கே சாப்பாடு போடுற நிகழ்வு. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய கலை நிகழ்வுகளோட இந்த நிகழ்வு ஊரையே மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி தான் இந்த நிகழ்வு நடக்கும். அது ஒரு அம்மான்ற நினைவு நிகழ்வுக்காக, அதாவது யோகேஸ்வரி அம்மா புனித ஆண்டு சொல்லக்கூடிய யோகேஸ்வரி அம்மாவோட நினைவை முன்னிட்டு தான் இந்த நிகழ்வு செய்யணும். நாங்கள் போன வருஷம் கூட இந்த காணொலியை பதிவிட்டு நாங்கள் கூடுதலாக எல்லாருக்குமே ஆடு அடிச்சு ஒரு 10-15 ஆடு அடிச்சு கோழி புள்ள மச்ச கறிகளோட தான் சாப்பாடு. நாங்கள் இப்போ தொடர்ந்து உள்ளுக்க போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் அப்படியே உள்ளுக்கு வந்துட்டோம். அதாவது ரூபன் விளையாட்டு மைதானத்தில் இந்த நிகழ்வு நடக்குதுண்ணா. நாதஸ்வர இசை நிகழ்ச்சி ஏதோ இருக்கா பாருங்கள். இந்த இதெல்லாம் கட்டிக்கிறாங்க. கமுக ஓலைகள் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்கு கட்டியிருக்குது. நாதஸ்வரங்கள் எல்லாம் வாசிச்சு அது இப்போ கிட்டத்தட்ட 12 மணிக்கு தான் துவங்கும் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இப்போ 9:30 வந்துட்டோம். இந்த சமையல் சாப்பாடுகள் எல்லாம் காட்டணுன்றதுக்காக வந்துட்டோம். என்னடா சமையல்கள் வேலைக்கு செய்ய தொடங்கிடுவினோம். சமையல் தானே வேலைக்கு சமைக்க தொடங்கிடுவினோம். நாங்கள் அப்போ கொஞ்சம் வேலைக்கே வந்துட்டோம். இப்படியே அந்த மைதானத்துக்கிட்டவா நாங்கள் போவோம். இப்போ இந்த மைதானத்தின் வாசல் பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ரூபன் விளையாட்டு கழகம் கண்டாவளை அதோட இதெல்லாம் இந்த முறை கட்டியிருக்கணும் புதுசாக. போன முறை வரைக்கே இல்லை, இந்த முறை கட்டியிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வாழை கட்டி அப்படியே வாழைக்குலையில அதுதான் மங்களகரமாக இந்த வரவேற்பு செய்திருக்கலாமே. எல்லாம் மிகவும் ஒரு அழகான இதாக இருக்குது அந்த வரவேற்பு. உண்மையிலேயே தான் போன முறையை விட இந்த முறை சிறப்பாக இருக்குது. நாங்கள் இப்போ அப்படியே தொடர்ந்து உள்ளுக்கு போவோம். இப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள் ஃபுல்லாக மேடையிலெல்லாம் அமைக்கப்பட்டு 12 மணிக்கண்டபடியால் பெருசாக ஆகலை காணல. இங்கே சமையல் செய்கிற இடத்துல மட்டும் நிறைய பேர் நிற்கிறோம். அப்படியே நாங்கள் சமையல் பகுதிக்குள்ளே போவோம். இதில் சமையல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கோம். இப்போ தான் வெங்காயம் எல்லாம் பட்டிக்கிறோம். ஆமாம், ஞாபகம் இருக்கா? போன முறை வரைக்கும் ஞாபகம் இருக்கா? என்ன சம்பளுக்கு வெட்டுறீங்களா? இதில் வெங்காயம் எல்லாம் மட்டுப்படுது. வெங்காயம் முடிச்சு வச்சுருக்குது. 2மே சம்பளுக்கு தான். நாங்கள் அப்படியே போயிருக்கா சுற்றி பார்த்துட்டு நாங்களும் வேலையை செய்ய ஒழிக்கிடுவோம். பயப்படுறீங்களா? வீடியோ எடுக்கிறவங்க பயப்படுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இறைச்சி ஓட்டுப்படுதுண்ணே, ஆட்டு இறைச்சி. ஓ, அதுக்கு என்ன உடைஞ்சது எல்லாம் இடிச்சு தரலாம். இதில் சோறு சமைச்சாச்சு. இது போன முறையும் இப்படித்தான் செய்திருந்தவே. இதில் ஓலை போட்டு இங்கே பெனை ஓலையால் செய்த இந்த பாய் போட்டு சோறு சுட சுட போட்டு வச்சிருக்குது ஆடுறதுக்காக. நரம்புறமா சமையல் நடக்குது. இங்கே என்ன கறி வச்சாச்சு போட்டாங்க. என்ன கறி? இறைச்சி தானே, கோழி. கோழி சாப்பிட்றாங்களே, கோழி இதான் கரண்டி. கொதிச்சா சரி எல்லாமே சரியான பருவத்துக்கு வந்து நாங்கள் என்ன ஒப்பு பார்க்க போறீங்களா? நீங்கள் வந்த உடனே போன முறை கொஞ்சம் வேலைக்கு வந்து நான் அது அம்மா கேட்டவா போன முறை உள்ளி இஞ்சி எல்லாம் முடிச்சு கொடுத்துனாங்க. இந்த முறை எடுத்து தரட்டாம். குழாய்க்கிணத்துல தண்ணி வருதா? போன முறை டேங்குல உணர்ந்து வச்சிருந்தது. இந்த முறை குழாய்க்கிணறு அடிச்சாச்சு. இந்த முறை குழாய் அடிச்சிருக்கு. போன முறை டேங்கில் உணர்ந்து டேங்கை விழுத்துனது தெரியுமா உங்களுக்கு? இந்த முறை குழாய் அடிச்சாச்சு. ஆட்டு எலும்புல ரசம். புளிதான முக்கியம். அப்படி அந்த நெல்லை இது சொதிமா விட்டு சாப்பிடலாம் சோத்தோட. அப்படி செய்யணும். என்னென்ன பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே நெல்லை அவிய விட்டு புளியில் அவிய விட்டு வைக்கிறது நல்லா இருக்கு. இது புழுங்கல் அரிசி சோறு சமைக்க. இவ்வளவு தண்ணியும் அப்படியே வத்தி வருமாண்டா? இல்லை வடிக்கணுமா?
படிக்கணும். இங்கே இறைச்சி கறி இறக்குற கட்டம் வந்துட்டு அண்ணா சொல்லி போட்டார் உப்பு புளியெல்லாம் கணக்காக இருக்கான்னு. கரெக்டாக இருக்கான்ட்டார். இல்லை பார்க்கவே விளாண்டுது அது எல்லாமே சரியா இருக்கும். கோழி எலும்பி ஓடிடும் வகப்பை போட்டா. சொதிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எலும்புகள் எல்லாம் அவியறதுக்கு வச்சுட்டு ரசத்துக்கும் சொதி இல்லை ரசம். ஆனால் இது வந்து அந்த சொதி பெட்டல் தான் இருக்கு. இந்த ரசம் இது இந்த இந்த இதுகள் அந்த செத்தல்கள் வந்து இடிச்சு கிடக்க பச்சை மிளகாய் எல்லாம் அவிய விட்டு வச்சா அந்த சூத்தோட விட்டு சாப்பிடுவோம். இருக்குது எல்லாரும் சேர்ந்து தானே சமைக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து தான் சமையல். ஊர் மக்கள் எல்லாமே உப்பு காணுமாமா உப்பு நல்லா இருக்கா? ஆனா இது மத்தினால காணும் சின்ன தம்பியாக்கள் தண்ணி போத்துகள் எல்லாம் எடுத்து எல்லாருமே உதவி செய்து மாறி மாறி மக்கள் தண்ணி போத்துகள் எல்லாம் கொண்டு வந்து அடுக்கப்படுது. நல்லா சுறுசுறுப்பாக நிற்கணும் எல்லாரும். கறி வந்து ரெடி பெரியதாச்சு கவனமாக கையாள வேணும். தரப்பல்ல வச்சா உருகி போடும் கவனமாக பார்த்து வைங்க. சிரட்டை சிரட்டை சிரட்டையை கொடுங்க அண்ணா. சிரட்டையை வச்சு விடுங்கண்ணா. அண்ணா சிரட்டையை வச்சு விடுங்க. அதை கொஞ்சம் தள்ளி அதில் அந்த நீல டிஷர்ட்டோட நிற்கிற அண்ணா தான் இந்த ஒழுங்குபடுத்தல் அந்த அண்ணா என்ன அவருக்கு என்ன காந்தருவன் என்ன அந்த அண்ணா அவரும் வந்து எல்லாரும் சேர்ந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது பாருங்க. அதில் வந்து சாப்பிட்றதுக்காக இடம் ஒழுங்குபடுத்தி இருக்குது. அடுத்த இது என்ன கறி அண்ணா? ரெண்டாவது தரம். நிறைய கறி என்றபடியாக எனக்கு உப்பு போடினேன். 3 அடுப்பு இருக்குது. அங்கால பாருங்க பெரிய டாசர்கள் எல்லாம் வச்சு கழுவி கொண்டு இருக்கணும். நிறைய சின்ன வெங்காயம் பட்டி போட்டுருக்கு. வாசமாக இருக்கு. கோழி இறைச்சி 2ஆம் தரம் போய் வருது. பெரிய தாட்சிகள் இல்லாதால 2 தரமாக பிடிச்சி வைக்கலாம். இதில் சோறுகள் அள்ளி டாசரில் போடுவோம். மிக்ஸ் பண்ணி போடணும். இது கண்டு ஸ்பெஷலாக செய்திருக்கீங்க பாய். ஏன்னா புது பாய் பாருங்க. நீங்களா பாய் இலக்கு ரொம்ப ஊர்வசியை போடக்கூடா சோத்துக்கு. இந்த அம்மா பாத்தீங்கன்னா நல்லா கதைக்கிறா. அப்படி பண்படா கதைச்சாதான் வேலை தெரியும் முடியுமே. அதான் ஆனா வேலை நடந்து கொண்டு இருக்கும். பண்படா கதைச்சாதான் அந்த வேலையில வந்து ஒரு அலுப்பு இல்லாமலுக்கு முடியும். பிள்ளைக்கு ஒரு பாய் எடுத்து போட்டு என்ன அடுத்த பாயால மூடி விடலாம். நாங்கள் எடுத்து போட்டோம். மேசா வேணும். அது நெங்கட பெட்டிய மிஷின் பட்டி அந்த பெட்டியில இந்த ஓலையில எல்லாம் போட்டு பாருங்க சாப்பாடு குமிச்சு வச்சிருக்கு. கொஞ்சம் பதிச்சு போட்டு இங்க வச்சு பாங்கில போட்டு என்ன கொதிக்குதுண்டு பாருங்க. எப்படி கொதிக்குதுண்டு அந்த வேகமாடு பெரியுது. ஓ
அதான் பார்த்தீங்களா புழுங்கல் அரிசி இயல்பாகவே அவிரகு கொஞ்சம் நிறைஞ்சல்ல நிறைய அரிசி தானே போட்டிருக்கேன் இப்போ நல்லா அடுப்பு மெரிச்சிருக்குது அவிஞ்சிரும் இது மேலேக்கு பாருங்க நல்ல இது பதம் கட்டுக்கு மேலே சுஜி வந்தோடனே இந்த இறைச்சி கறி வைக்கிற பொறுப்படுத்துட்டான் வெந்தயம் பிரிஞ்சிடாம போடப்பட்டது வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டது கோழி இறைச்சி தானே இப்போ வந்து கூடவே போட்டிருக்கு முறையில் இதை மல்லியும் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டிருக்குது ஆனால் விடிய கொஞ்சம் மப்படிச்சு கொண்டு இருந்து இப்போ வேற வேற வெயில் அடிக்குது அந்த மப்பு வெயிலண்டபடியாக கடும் பக்கையாக இருக்கு இங்கே ரசம் அண்ணா கட்டை கரண்டியால் கண்டா கையை அடிக்கும்ண்ணா ஓகே அவங்க இருக்கிறாச்சு அங்கே எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையில் செய்து கொண்டிருக்கணும் பாருங்க அடுத்தது பால் காய்ச்சிக்கணும் என்னத்துக்கு பால் தாங்க நான் படியை பிடிக்கிறேன் பால் பக்கி அடிக்கும் கவனம் சர்வத் கரைக்கிறதுக்கு பால் என்ன உடன் பசுப்பால் இவர் தான் காந்தர்வண்ணாண்டி அப்பா அதாவது இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக செய்கிறது வந்து அவையெல்லாம் அவைய குடும்பங்கள் இந்த இறந்த அம்மாண்ட ஐயா அப்பா கணவர் இவையெல்லாம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஃபுல்லாக குடும்பமாக சேர்ந்து செய்யணும் இந்த இறைச்சி கொட்டி அண்ணா சொல்கிற மிஷினில் ஓட்டின மாதிரி கிடக்குது அதானே சட்டி விராட்டி விட்டுறோம் முடியாச்சா வீரத்துக்கு அங்கால அரிசி அவியுது அங்கால பால் காய்ச்சப்படுது அதுதான் ரசம் வந்து அவிஞ்சு கொண்டு இருக்கு சோறு அங்கே பின்னாட்டினா அப்படி வந்து வேகமாகவே நடக்குது சமையல் அதுதானே பெரிய சமையல்ன்றபடியா சரியான வேகமாக நடக்குது அப்போதான் நேரத்துக்கு முடிக்கலாம் இந்தியாவில் இதுக்குள்ளே ஃபுல்லாக ஆட்டிறைச்சி கறி வச்சிருக்கு பாருங்க எப்படி இருக்குண்டு அப்படியே நல்லா பிரட்டலாக தான் வச்சிருக்கு கொழுப்பு எண்ணெய் எல்லாம் சேர்த்து மிதக்கு தான் ஆனால் பிரட்டலாக தான் வச்சிருக்கு நல்ல பிரட்டல் கறி குழம்பைய காணல அங்கால ரசம் எல்லாம் கொதிக்குது வாளி எடுங்கவன் வாளி இல்லாம எனக்கு இன்றைக்கு இந்த ஆட்டிறைச்சி ரசத்துலான்னு ஒரு கண்ணா கிடக்கு இன்றைக்கு குடிச்சு பாருங்க பிரச்சனை இல்லை மருத்துவம் மாறணுமென்றால் சாப்பிட்டு தான் நான் பார்க்கணும் இங்கே வந்து வாராக்களுக்கெல்லாம் சர்வத் கரை ஓடுது அதுவும் பாருங்க பசுப்பால் அக்கா தான் சுவாக்குறா இதில் இறைச்சி கறிக்கு தூள் போட்டாச்சு அதில் வந்து ரசமும் வந்து ரெடி ஆகிடுச்சு பால் விட்டு இங்கே ஐயா தேசிக்காய் பட்டுறாருண்ணா கறிக்கு அங்கால சோறு ரக்கியாச்சு புழுங்கரிசி சோறு அதோட பார்த்தீங்களென்றால் நிறைய பாரம்பரிய நிகழ்வுகள் முட்டி உழைக்கிறது கிடுக்கு பின்றது தேங்காய் திருவுறதுன்ட்டு எக்கச்சக்கமான நிகழ்வுகள் வந்து நடக்க போகுதுன்னா ஆண்களுக்கு பிரிம்பா பெண்களுக்கு பிரிம்பா சின்ன ஆண்களுக்கு பிரிம்பாண்டு நிகழ்வுகள் எல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது அதிலும் பார்க்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்கிறது வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தாக்கள் அவையில் கேட்டு நாங்கள் ஒரு பேட்டி ஒன்று தாங்கண்டு அந்த அண்ணா ஒரு வார்த்தை சொன்னார்
எல்லாரும் வேலை செய்யக்குள்ள நான் பேட்டி தந்து குளிர்காயக்கூடாது தம்பி நான் பேட்டி தர மாட்டேன் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் பெருசா அந்த விளம்பரத்தை விரும்பவே இல்லை. நல்ல விஷயம், நல்ல மனுஷன். உண்மையிலே வந்து இருக்கிறது வந்து அவன் அம்மாக்காக தான் செய்யணும். செய்கிறார். அதை வந்து நாங்கள் வந்து அந்த அப்படி அதெல்லாம் விளம்பரப்படுத்தணும். தூரத்திலேயே காட்டுறேன் அந்த நீலச்சேட்டோட நிற்கிறார். அவர் தான் ஆள். நாங்கள் நீ அப்படியே தொடர்ந்தாங்க பார்ப்போம். ரெண்டால் இதில் பார்த்தீங்கன்னால் அந்த 2023-24 ஆண்டு எடுத்த ஃபோட்டோக்கள் எல்லாம் இதில் வந்து ஒரு போட்டோ போட்டிருக்கணும். இந்த நிகழ்வு நடக்க எடுத்த ஃபோட்டோக்கள் வந்து நாங்கள் வந்து இதில் எங்கே நிற்கிறோம்னு தேடினாங்க. இதில் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டா சுஜி. இந்த சிவப்பு சேட்டோட நான் நிற்கிறேன். ஆனால் சுஜியை காணல. தெரியல. இது வந்து ஒரு ஞாபகமாக வந்து அது போட்டிருக்கணும். அதுக்குள்ளே நான் இப்போ சுஜியை காணலன்னு பார்த்து நாங்கள் இங்கே இடத்துல வந்து சுஜி நான் நிற்கிறது வந்து சுஜி கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஓட்டில். அங்கே எல்லாம் சோடிச்சிருக்கணும் நிறைய. இனிதான் நிகழ்வுகள் நடக்க போது நேரமும் கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டு வருதுதானே. அப்படியே நாங்கள் உள்ளுக்கு அங்கால அமைப்புகள் என்ன மாதிரி இருக்குது, எப்படி அலங்கரிச்சிருக்கணும் அதே மாதிரி பாருங்க எப்படி இருக்கு. இந்த இது வந்து நடுவுக்குள்ளாலே ஆக்கல அழைச்சி கொண்டு போகிறது. இது வந்து இரவு தான் நல்லா வடிவாக இருக்கும். ஃபுல்லாகவே லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்க இரவு தான் நல்லா இருக்கும். இரவு நிகழ்வும் இருக்குது. நாங்கள் நிற்க நேரம் காணாது. நீ அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். நல்ல கட்டி கறியாக தான் இருக்கணும். அடுத்தது சாப்பாடு போடுற வேலை நடக்க போதுன்னா சமையல் முடிஞ்சு சாப்பாடுகள் போட்டு எல்லாருக்கும் பரிமாற தொடங்க போயிடும். பார எல்லாருக்குமே புரி ஐஸ்கிரீம். அதோட ஐஸ்கிரீம் மானம் வந்துட்டு பாருங்க. இங்கே பார்த்தால் வந்தாக்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் சர்வத் எல்லாம் கொடுபட்டு கொண்டிருக்கேன். நேரமாக எக்கச்சக்கமான சின்னாக்களை பார்த்தீங்களா. இந்த பள்ளிக்கூடம் இல்லத்தானே எல்லாரும் எல்லாரும் நிற்கணும். அதோட வந்து விளையாட்டுகளுக்கு எல்லாம் கலந்து கொள்ளலாம் தானே. எல்லாரும் வந்து நிற்கலாம். இங்கே வந்து மேடை அதோட வந்து பரிசு பொருட்கள் பாருங்க பார்ப்போம்மாங்க கிட்ட. ஃபுல்லாக வந்து கேடயங்கள் அம்மாட ஞாபகத்தை அந்த ஃபோட்டோவோட வந்து பதிக்கப்பட்டிருக்கு. சிவலோகநாதன் யோகேஸ்வரி 4ஆம் ஆண்டு 4 வருஷமாக நடக்குது இந்த நிகழ்வு. அதோட வந்து நிறைய பரிசுகள் இருக்குது. அங்கால பாருங்கள் கேடயங்கள். நாங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை வந்து ஒரு ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இதுதான் உண்மையிலுமே அம்மாட திருவுருவப்படம். அம்மாக்காக மகன் பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து செய்கிற ஒரு நிகழ்வு தான் இது. இது சம்பந்தமான அந்த மேலதிக தகவலை வந்து நாங்கள் ஐயாட்ட வந்து கேட்டுக்கொள்வோம். வணக்கம். இது இன்றைக்கு நாங்கள் ஊர் கூடி உண்டு மகிழ்வோம் என்ற ஒரு விளையாட்டு பெருவிழா நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் வெளிக்கண்ட சந்தியிலே எங்களோடு வாழ்ந்து வாழ்க்கையிலே வழிநடக்கக்கூட வந்து ஒரு அன்பு உறவு கண்ணிமைக்கும் பொழுதில் எங்களை எல்லாம் விட்டு சென்ற அவருடைய ஞாபகார்த்தமாக அவருடைய குடும்பத்தினர்கள் புனிதம் அறக்கட்ட நிலையம் என்ற ஒரு நிலையத்தை உருவாக்கி தன் தாயின் கண்ணீரை துடைப்பதற்காக இந்த தாயக தேசத்திலே விழி சிந்துகின்ற அனைவரது கண்ணீர்களையும் துடைக்கப்படும் என்ற ஆவலோடு இயன்ற அளவுக்கு பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் தன் தாயாருடைய நினைவாக இன்றைக்கு 4 ஆண்டுகளாக இந்த பெருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மிக பெருமளவு செலவிலே இந்த பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பலரது வியாக்கியானங்கள் இவ்வளவு பெரிய செலவிலே இந்த விளையாட்டை ஏன் நடத்துகிறார்கள் என்று. ஆனால் உண்மையிலே தமிழர்களுடைய பாரம்பரியம் பண்பாடு என்ற விருந்தோம்பல் இவை எல்லாவற்றுடன் கூடிய ஒரு பண்பாட்டு கிராமிய விளையாட்டுக்களை உள்ளடக்கிய ஒரு பெருவிழாவாகத்தான் நடத்துகிறோம். இதனுடைய நோக்கம் தமிழருடைய பண்பாடு நமது அடுத்த சந்ததிக்கு கடத்தி செல்லப்பட வேண்டும். ஒரு இனம் தனது அடையாளத்தையும் பண்பாடுகளையும் விழுமியங்களையும் இழக்குமானால் அந்த இனம் அழிந்துவிடும் என்பது வரலாறு. ஆகவே அந்த வரலாற்று கடமையினை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதில் இந்த புனிதம் அறக்கட்ட நிலையத்தினர் நமது பண்பாட்டு விழுமியங்களை பேணி காத்து அடுத்த சந்ததியினரை சகோதரத்துவம் சமத்துவம் சகிப்புத்தன்மை என்பவற்றை இந்த கிராமத்திலே வளர்க்க வேண்டும். தலைமை பண்பை வளர்க்க வேண்டும். முக்கியமான நோக்கோடு இந்த அரிய பணியை செய்து வருகிறார்கள். நன்றி. சாப்பாடுகள் வந்து போடப்படுது. ஒரு பிளேட்டு போடப்படுது. பார்த்தீங்கன்னா ஆட்டிறைச்சி சாப்பிட்றதுக்கு ஆட்டிறைச்சி கறி அதோட பருப்பு சாம்பார் அவ்வளோ கத்தரிக்காய் பால் கறி எல்லாம் வச்சுருக்கு. அப்படியே எல்லாருக்கும் அப்படியே போட்டுட்டு கொண்டே பரிமாற போயிடும். கோழி சாப்பிட்றாங்களுக்கு கோழி ஆட்டிறைச்சி சாப்பிட்றாங்களுக்கு அப்படியே சோதி எல்லாம் விட்டு தான் முடிக்கிறாங்க. எல்லாரும் வேலை நடந்து கொண்டு இருக்கு பாருங்க.
இந்தாங்க இந்தாங்க சாப்பாடு போய் கொண்டிருக்கும் இந்த கொண்டு இப்போ வந்து சாப்பாடுகள் வந்து சரமாரியாக நடந்து கொண்டிருக்கேண்ணா. முதல் நிகழ்வு வந்து சாப்பிட்றது சாப்பாடு தான் முதல் வந்து பசியால வந்து யாருமே காத்திருக்க கூடாது. ஆரம்பிக்கிற நிகழ்வே வந்து விருந்தோம்பல் தான். சாப்பாடை நிகழ்வே வந்து ஆரம்பிக்கப்படும். நம்ம எல்லாருமே சாப்பிடணும். சின்னாக்களுக்கெல்லாம் நல்ல சந்தோஷம் பார்த்துறீங்களா? முழு சின்னாக்களும் வந்து நல்ல ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சு நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்கா? என்ன ஆட்டு இறைச்சி சாப்பிட்றீங்களா கோழி இறைச்சி சாப்பிட்றீங்களா? ரெண்டுமே சாப்பிட்றீங்களா? ஐயா சோறு போடுறதா உங்களுக்கு? சோறு தரட்டா? அப்படி நல்லா இருக்குதா சாப்பாடு? நல்லா இருக்கா? கவனி பண்ணா சும்மா விழுந்து விழுந்து கவனிக்கணுமா? சாப்பிட முடிஞ்சு எல்லாரும் ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சு கொண்டு இருக்கணும். இதுக்குள்ளான் சாப்பாடு நடந்து கொண்டு இருக்கு. அடுத்தது வந்து சாப்பாடுகள் எல்லாம் முடிய அப்படியே நிகழ்வுகள் வந்து ஆரம்பமாக போகுது. இப்போ வந்து வரவேற்பு நடக்க போகுது. அதுக்கு எல்லாரும் போய்கொண்டிருக்கணும். வேணா வரவேற்கப்பட்டு வந்தவண்ணம் இருக்கின்றார்கள். அந்த வகையில் சிறந்த முறையில் அவற்றை உங்களுக்கு
வாத்திய இசை ஒழுங்கு பேண்ட் வாத்தியானை வகுப்போடு வந்து விருந்தினர்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்டிருந்தோம். இங்கே மலர் மாலை அணிவிக்கப்பட்ட விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். நிகழ்வுகள் ஆரம்பமாகும் நேரத்தில் நாம் நெருங்கி இருக்கின்றோம். தொடர்ந்து விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெறும். அமரர் புனித அம்மையாரின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக விளக்கினை ஏற்றி வைக்குமாறு மகள் சுலக்ஷனா மற்றும் மருமகள் ஜியாலினி ஆகியோரை அன்புடன் வேண்டுகின்றோம். விளையாட்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டுட்டு ஒலிம்பிக் டீம் கொண்டு வரி நம்பாருங்க. இப்போ வந்து சின்னாக்களுக்குரிய விளையாட்டுகள் எல்லாம் நடந்து கொண்டு பாருங்க. பலூன் காத்தல் தடையுள்ளது. போட்டிகளை தொடர்ந்து நடைபெற இருப்பது தரம் 12 தரம் 7 8 சாப்பிடுற போட்டி வந்து இப்போ நடக்க போகுது. இதான் உங்களுக்கான போட்டி தடை தாண்டல் பனிஷ் உண்ணல். சிலர்கள் போட்டியிடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே நடுவர்கள் அவர்களை வழிபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களாக இருக்கிறவர்கள் அன்றைய நாட்களை நினைவில் கையில் வைக்காமலுக்கு சாப்பிட வேணுமே, கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். மனசுல வந்து கை வைக்கக்கூடாது. விளையாட்டு பேர் தடை தாண்டல். உற்சாகமாக மனிஷை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு ஆள் வந்து சாப்பிட்டு முடிக்க போறாரா? 12-13 வயது போட்டிகளை தொடர்ந்து 6-7 வயது தரம் 1-2 கல்வி கற்கின்ற சிறார்களுக்கான போட்டி பலூன் உடைத்தல் 50 மீட்டர் ஓட்டம். அந்த போட்டி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. எனவே தயாராக கொள்ளுங்கள். ஆவண்டு காட்டி போட்டு வர்றாரா? முதலாம் அவர் இப்போது சென்றிருக்கிறார். அவையில் 2 பேரும் சாப்பிடுறாங்க. பெண்களுக்கான மணி சாப்பிடுறது. ரூபன் விளையாட்டு கழக மைதானம் இரமண குளத்தினீர் கரை உரண்டு ஓடும் கரகராய நாட்டன் கரையருகே காணித்தாயின் அருகிலே விட்டிருந்து அழகுலவை அமைக்கப்பட்ட விழா இன்றைக்கு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் உத்தாபாக எங்கள் விழாவின் உடன் இருந்த ஸ்ரீஞானம் ஸ்ரீதரான் அவர்களோடு கானக்குறை படித்து காதுகளுக்குள் ஸ்ரீங்கார விட்டு அன்றொரு காலம் காலை கதிரவன் வரவிற்கு முன் எங்கள் தாயும் முன்னணி அடிப்பாடல்கள் வந்தீங்கே தங்கள் கானக்குறைகளால் அறிமுகம் செய்வதையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த விழா மேலும் விரைதறிக் கொண்டிருக்கிறது சொன்னால் அது மிகையார். தொடர்ந்து முதலாவதாக ஒரு பிள்ளை ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர்களோடு கையெழுக்கின்றோம். 2வது 3வது போய்கொண்டிருக்கா. அடுத்தது பாத்தீங்கன்னா முட்டி உடைத்தல் இருக்குது. அதே மாதிரி ஓலவின்றது அப்படி நிறைய விளையாட்டு இருக்குது. நாங்கள் குறைஞ்சு நடக்கிறது அம்மாக்கள் எல்லாம் விளையாடி கொள்ளுவீங்க. எல்லாருக்குமே இந்த விளையாட்டுல சந்தர்ப்பம் இருக்குது. ஐயா மேர் அம்மா மேர் சின்னாக்கள் பெரியாக்கள் உத்தியோகத்தருண்டு. ஆனால் வந்து நாங்கள் முழுமையாக வந்து அந்த விளையாட்டுகள் எல்லாத்தையும் எங்களுக்கு நேரம் போதாமை கருதி நாங்கள் வீட்டை போகிறோம். ஏனென்றால் சின்னாக்கள் எல்லாம் விட்டுட்டு வந்து நாங்கள் வீட்டை கால் பண்ணி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ 4 மணி கிட்ட ஆகுது. 9 மணிக்கு வந்து நாங்கள் அப்போ நாங்கள் இதோட முடிச்சு கொண்டு வெளிக்கிட போகிறோம். உண்மையிலேயே அருமையான ஒரு நிகழ்வு, மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஊர் கூடி உண்போம்ன்ற சொல்லுக்கு ஒரு அது வார்த்தை இல்லை. அந்த ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை உண்டு. அது அதுக்கு அமையமாக எல்லாமே உண்டு மகிழ்வோம் என்றது வந்து எல்லாருக்குமே என்ன ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லிக் கொள்ளணும். நீங்கள் நினைக்கலாம் இவியல் இதுக்காக இதை இவ்வளவு காசை செலவழிக்கணும்ண்டு. ஆனால் இவியல் வந்து புனித மரக்கட்டளை உண்டு. இந்த கிராமத்தில் அதை விட வேறு இடங்கள்ல எல்லாம்
நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு வாழ்வாதாரங்களும் சரி, படிக்கிற பிள்ளைகளும் ஓ நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். வந்து செய்திருக்கிறோம். அதுக்கான எல்லாம் வந்து அவங்க பெரிய அளவில் வந்து வெளிக்கொண்டு சொல்ல விரும்பல. அப்படி எல்லாம் இப்போ இலவன்ஸ் பண்ணக்குள்ள வந்து கேட்டது எங்களுக்கு. அதனால வந்து நல்ல ஒரு நிகழ்வு, இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறது வந்து எல்லா ஊர்லயும் நடக்கணும். இப்படியான இதில் வந்து வசதி இல்லாக்கள் எல்லா ஊர்லேயும் வந்து செய்து கொள்ளலாம். இதோட நாங்கள் இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.